ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 225 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து எபிசோட் 228 வரைக்கும் ஃபாக்ஸிஸ் ரிட்டர்ன்ங்கிற ஃபில்லர் ஆர்க்க பார்க்க போறோம். எடுத்ததும் மெரைன் பேஸ்ல காட்டுவாங்க. எல்லாரும் அட்மைரலை காணோம்ட்டு தேடிட்டு இருப்பாங்க. வைஸ் அட்மைரல் அவர் எங்க போயிருப்பாருன்னு கேட்பாரு. மெரைன் ஆபீசர்ஸ் சைக்கிளை காணோம், கண்டிப்பா கடலுக்கு தான் போயிருக்கணும்பா. வைஸ் அட்மைரல் அப்படின்னா அதை பத்தி 5 எல்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்கன்பா. ஆக்கிஜி சைக்கிள்ல போறத காட்டுவாங்க. அவன் அந்த பக்கம் மீன் வரதை பார்த்துட்டு சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்பா. இதுக்கப்புறம் 5 எல்டர்ஸ்க்கு நியூஸ் வரவும் சட்டன் இது எதிர்பார்த்தது தானே, அவன் ஏதாவது வேடிக்கை பாக்குறதுக்கு போயிருப்பான்பா. ஆனா ஆப்போசிட்ல இருக்க பர்சன் அதை ஏற்க மறுப்பாங்க. அட்மைரல் ஆக்கிஜி ஒரு பவர் ஹவுஸ் போல நேவிக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி இஷ்டத்துக்கு போன எப்படின்பாங்க. ஆக்கிஜி லூஃபியோட வாண்டட் போஸ்டரை கையில வச்சுட்டு அந்த ஆள் குடும்பத்துல ஒருத்தன் கூட நல்லவனா பிறக்கலையான்பா. இந்த இடத்துல ப்ரௌட் மேன் சில்வர் ஃபாக்ஸ் ஃபாக்ஸின்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கோயிங் மேரில காட்டுவாங்க. அலைகள் ரொம்ப மோசமா இருக்கும், சாப்லாம் கடுப்புல இருப்பான். பட் லூஃபி பேரல் மேல உட்காந்துட்டு அதை என்ஜாய் பண்ணுவான். அப்படின்னு எப்பவும் போல கேப்டன் ஃபன் பண்றாருன்பா. நாமே அவனுக்கு இந்த ஷிப்பே மொத்தமா பொழந்தாலும் சிரிச்சுட்டு தான் இருப்பான்பா. ஜோரோ இப்போதைக்கு இந்த மாஸ் உடையாம பாத்துக்கணும்பா. சாப்பர் இது உடஞ்சா மொத்தமா காலியான்பா. சாஞ்சி மாஸ் உடஞ்சா என்ன, ஷிப் அப்படியே தானே இருக்கும். கூடவே ஒரு சூப்பர் நேவிகேட்டரை வச்சிருக்கோம், என்ன பிரச்சனைனாலும் அவன் நம்மளை காப்பாத்திடுவான்பா. நாமி தம்ஸ் அப் பண்ணவும் சாப்பர் சிரிப்பான். இதே சிச்சுவேஷன்ல தான் அந்த பக்கம் ஃபாக்ஸி ஆட்கள் போட்ல இருப்பானுங்க. லூஃபி அவனுங்களை பார்த்து ரொம்ப நாள் இருக்குன்பா. போஷ் பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. பட் ஃபாக்ஸி மூஞ்சி கொடுத்து கூட பார்க்காம நாங்க இன்னும் வீழவெல்லாம் இல்ல, எங்களுக்கு உங்களோட ஹெல்ப்பும் தேவையில்லைன்பா. லூஃபி அப்படியான்ட்டு கிளம்பி இருப்பான். ஃபாக்ஸி டே சும்மா சொல்லண்டா, ஹெல்ப் பண்றேன்னா வந்து பண்ணுங்கடான்பா. இதுக்கப்புறம் பார்த்தா அலைகள் ரொம்ப பெருசா வரும். போஷ் பாஸ்ன்ட்டு பயப்படுவா. ஃபாக்ஸி முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பீமை வச்சு அதை தடுக்கலான்னு பாப்பான். பட் அந்த அலைகள் கட்டுப்படுத்துற அளவுக்குலாம் இருக்காது. ஒரு கட்டத்துல ரொம்ப பெரிய அளவு வரும். உசப் கண்டிப்பா இது ரொம்ப மோசம்பா. நாம இந்த விஷயத்துல என்ன செய்யணுங்கிறப்ப லூஃபி கை தடுத்து ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி இதை புடிச்சிட்டு வாங்கன்பா. பார்த்தா அவனுக்கு லூஃபி கையை பிடிச்சிருப்பானுங்க. லூஃபி டே கைத்தை பிடிக்க சொன்னா கையை பிடிக்கிறீங்களாடான்பா. ஒரு கட்டத்துல லூஃபியை வெளியே போற அளவுக்கு ஆயிருப்பான். உசாப் தான் வந்து பிடிச்சி இழுத்திருப்பான். இதுக்கப்புறம் ஃபாக்ஸியோட மொத்த கேங்கும் இங்க ஷிப்புக்கு வந்திருக்கும். இதுக்கப்புறம் போர்வையெல்லாம் கொடுத்திருப்பாங்க வெட்டா இருக்கிறத கிளீன் பண்ண. ஃபாக்ஸில ரொம்ப வெறுமையில இருப்பான். எனக்கு என்ன நினைச்சா கேவலமா இருக்கு. செக்ஸி ஃபாக்ஸி ஷிப் போச்சு, என்னோட 500 சப்பார்டினேட்ஸ் போயிட்டாங்க, நான் பேசாம அந்த அலையிலேயே மாட்டி செத்து போயிருந்துருக்கலாம் அப்படி பொழைக்காக்குன்பா. உசாப்பன் நாமி கண்டிப்பா அவன் அப்படி போய் பேசிட்டு தான் இருக்கான்பானுங்க. இதுக்கப்புறம் சாஞ்சி அவங்களுக்கான சூப் கொடுப்பான். காலையில் வரைக்கும் சாப்பாட்டுக்கு நீங்க காத்திருக்கணும்னு. சூப் எடுத்துட்டு சாப்பர் கூட ஷேர் பண்ணிக்க போறேன்ட்டு கிளம்பி இருப்பா. ஃபாக்ஸி சூப்ல ஒண்ணுமே இல்லாம இருக்குன்பா. சாஞ்சி கடுப்பா இருப்பான். உசாப் டே சீக்கிரம் மன்னிப்பு கேட்டு இல்லைன்னா கொளுத்திடுவான்பா. ஃபாக்ஸி என்னன்ட்டு ஷாக் ஆவான். இதுக்கப்புறம் போஷ காட்டுவாங்க. அவங்க இருக்க கோல்ட் எல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரா ஹேட்ஸ் என்ன இவ்வளவு ரிச்சா, இதெல்லாம் முதலே சொல்லியன்ட்டு சூப்பரா கோல்ட் ஆயிரும் போலன்ட்டு சாப்பி எங்க இருக்கீன்பா. சாப்பருக்குலாம் மனசே இருக்காது. போஷ் போய் சாப்பின்ட்டு சாப்பர் இருக்க பிளேஸ்க்கு போய் பாத்துருப்பா. சாப்பர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஜஸ்ட் மான் கொம்பு மாட்டின போல நிப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோங்கிற மாதிரி இருப்பான். காலையில எந்திரிச்சு எல்லாரும் மீன் பிடிக்கிறப்ப ஃபாக்ஸி மட்டும் இருக்க மாட்டான். ஹாம்பர்க் அதை நோட் பண்ணிட்டு பாஸ் எங்க போனீங்கன்பா. போஷ் இந்த பக்கம் சாப்பரை பயங்கரமா தோத்திட்டு இருப்பா. ஃபாக்ஸி டேஞ்சரின் ட்ரீ கிட்ட இருப்பான். ஒரு கெஸ்ட் கிட்ட மீன் பிடிக்க சொல்லிடாம வேலை வாங்குவாங்க. எனக்கு சாப்பாடு தேவைன்னா எப்படி சாப்பிடணும்னு தெரியும்ட்டு நல்லா ஆரஞ்சா இருக்கேன்னு ஒரு பழத்தை எழுப்பான். பார்த்தா அது நாமியோட மண்டையா இருக்கும். நாமி செவ்வளவு திருப்பி விட்டுருப்பா. இவன் ஒரு பைத்தியக்காரன்ட்டு. ஹாம்பர்க் இதெல்லாம் பார்த்து சிரிப்பான். இதுக்கப்புறம் இந்த வழியா வர செக்ஸி ஃபாக்ஸியை பார்த்துட்டு எல்லாரும் அதுகிட்ட இங்க வான்னு சொல்லி கை காட்டுவாங்க. ஒன் ஷிப்ல இந்த பக்கம் லேடர் போட்டிருப்பாங்க. ராபின் போயிட்டு பேரல தட்டுவா. சாப்பர் சோடியம்பா. அவ ஹைட்ரஜன் பாஸ்பேட்டன் கவுந்தா வெளியே வந்துட்டு அவ ஒன்னும் என்ன தேடலையன்பா. ராபின் இல்ல அவங்க ஷிப்க்கு போயிட்டாங்கன்னு கவுந்தா ரிலீஃப் ஆவான். அந்த பக்கம் ஃபாக்ஸி அவன் ஆட்களோட ரீயூனைட் ஆயிருப்பான். போஷ் நம்ம பாச மறக்க முடியாம வந்திருக்கீங்களான்ட்டு அழுவா. ஃபாக்ஸி இப்ப நீங்க எல்லாரும் ஃபாக்ஸி பைரட்டாவே ஆயிட்டீங்கன்பா. ஃபாக்ஸி எதுக்கு இப்படிலாம் கண் கலங்கிட்டு வாங்க முதல் போலயே ஃபன் பண்ணலான்பா. ஃபேங்க் ஃப்ராக் பைரட்ஸோட கேப்டன் இங்க தானே இருப்பான். அவன் இவங்க இப்ப என்னோட அண்டர்லிங்ஸ், உன் கட்டுப்பாட்டுல எல்லாம் யாரும் இல்லைன்ட்டு இப்பதான் செயல காட்டுவான். ஃபாக்ஸி இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பான். ஜோரோ ஃபேங்க் ஃப்ராகா யார் அதுன்னு கேட்பான். நாமி அதான் டேவி பேக் ஃபைட்ல ஃபாக்ஸி பைரட்ஸ் கிட்ட தோத்து போய் போனானுங்கல்ல, அவங்க தான் இவங்கன்பா. உசாப் இந்த தடவை ஃபாக்ஸியோட தான் மொத்தமா அவன் எடுத்துக்கிட்டான் போலன்பா. லோஃபி இதனால தான் நம்ம மரமண்டைங்கிறதுன்பா. ஃபாக்ஸி அப்பனா இது எதுவும் எனக்கு சாதகமா இல்லையா, சரி உங்க எல்லாத்துக்கும் பாயிண்ட் கிளம்ப பாப்பான். அந்த ஃப்ராக் பைரட்டோட கேப்டன் வந்துட்டு அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுற முடியாது. என்னோட சப்பார்டினேட்ஸ்ல சில பேரு உன்னோட அந்த மாஸ்க போட்டுட்டு அலையறானுங்க, அதை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, அதை கழட்டியும் தொலைய மாட்டேங்கிறானுங்கன்பா. ஃபாக்ஸி ஏன்னா அவங்களுக்கு புது கேப்டனை பிடிக்கலையோ என்னமோன்பா. உசாப் இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப அவங்க பாஸ் கூலா நடந்துக்கிறான்பா. லோஃபி இருந்தாலும் அவன் மரமண்டதான்பா. ஃப்ராக் பைரட்டோட கேப்டன் இருந்துட்டு எப்பவும் பலவீனமானவங்களை பலமானவங்க அடிச்சு பொழக்கிறது தானே வழக்கம், அப்பதானே சுத்தி இருக்கவங்கள எல்லாத்தையும் மாத்திப்பானுங்கன்ட்டு நான் உன்னை சேலஞ்ச் பண்ற வந்து என் கூட சண்டை போடுன்பா. ஃபாக்ஸி உன்னால
எத்தனை வாட்டி வேணா அசால்ட்டா டிஃபீட் பண்ணுவான்டான்பா. உசாப் பார்க்க போனா அவன் அக்செப்ட் பண்றான் போலன்பா. லூஃபி அடே இங்க வந்து எல்லாரும் பாருங்கடா, அந்த மரமண்ட சும்மா ஃபயரா இருக்கான்பா. ஃபாக்ஸி என்ன போர்ஷன் ஹேம்பர்க், நம்மளோட ஷிப்பை நம்மளோட க்ரூவை திரும்ப மீட்கலாமா? அடே ஃபேங் ஃப்ராக் பைரட் கேப்டன் வா, திரும்ப டேவி பேக் ஃபைட்லயே சண்டை போட்டு பாத்திரலாம், இங்க யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு கன் எடுத்து சைன் பண்ண நிப்பான். இதுக்கப்புறம் கேப்டனா நம்ம 2 பேத்துக்கான டியூவல் போடலாம், அதுல நான் உன தோக்கடிச்சு காட்டுறேன்பா. நாமி நிஜமாலுமே தனியா சண்டை போட போறானான்னு கேப்பா. உசாப் அவங்ககிட்ட இருக்க பவர் எங்கிட்ட இருந்தா நானும் அதே தானே பண்ணுவேன்பா. நாமி பவர் யூஸ் பண்ணுவானாங்க போது கண்டிப்பான்பா. பார்த்தா ஃபாக்ஸி ஸ்லோ பீமை யூஸ் பண்ணிருப்பான். பட் கேப்டனுக்கு முன்னாடி அவன் ஆட்கள் வந்து கத்தி மூலமா அந்த பீமை ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு சப்பார்டினேட்ஸ் போய் போட்டு பொழப்பானுங்க. ஹேம்பர்க் என்னடா பண்றீங்கட்டு தடுக்க போவான். இந்த பக்கம் பார்த்தா கேப்டன் போஷ கழுத்துல கத்தியை வச்சு பிடிச்சிட்டு ஒழுக்க மரியாதையும் அவன் வெப்பனை கீழே போட்டுருவான். இதுக்கப்புறம் ஃபாக்ஸி அண்ட் ஹேம்பர்க் 2 பேருமே கண்ணா பின்னான்னு அடிவாங்குவாங்க. ராகோட கேப்டன் ஃபாக்ஸிக்கு ரொம்பவுமே லாயலா இருக்கவங்க கிட்ட அங்க பாத்தீங்களாடா உங்க கேப்டன் பரிதாபகரமா அடிபட்டு கிடக்குறான், இன்னும் இவனவா பிடிச்சிட்டு தொங்க போறீங்கன்பா. லூஃபி இது கேப்டன்ஸ் இடையிலான ஃபைட், இதுல எப்படிமா சீட் பண்ணுவீன்பா. ராகோட கேப்டன் அவன் தான் டேவி பேக் ஃபைட்டை பத்தி சொன்னான், நான் ஒன்னும் ஏத்துக்கலாம் கிடையாதுன்பா. ஜோரோ லூஃபி கிட்ட இங்க பாரு அது அவங்க சண்டை, ஃபாக்ஸி அவனோட பிரைட காப்பாத்திக்க அவன் தான் சண்டை போடணும்பா. ஃபாக்ஸி வாட்ச்மேன் சொல்றது சரிதான் ஸ்ட்ரா ஹேட், நீ கம்மனுக்கு வந்து ஆட்டத்தை பாரு, இதுலதான் என் பெருமிதமே இருக்குதுன்ட்டு மேல பாருங்க வெள்ளக்காக்கான்பா. எல்லாரும் மேல பார்த்துட்டு கீழே பார்க்கும்போது ஃபாக்ஸி இருக்க மாட்டான். பார்த்தா பொண்ணு வேஷத்துல வந்துட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டாருன்பா. அவனுக்கு இதுக்கெல்லாம் நாங்க ஏமாறுவோம்னு நினைச்சு ஆடான்ட்டு கேனன் யூஸ் பண்ணிருப்பானுங்க. சாப்பர் ஷிப்ல இருக்கவன் நான் இல்லாம ஏதோ பார்ட்டி பண்ணுவாங்க போலேன்பா. ராபின் கம்மன் என் கூட அதுக்கு வந்து கேமே விளையாடு, இல்ல அங்க போனேன்னா அந்த பொண்ணு உன்னை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்பா. சாப்பர் அவன் 10 கேம் விளையாண்டு தான் நீதான்பா. ராபின் சிரிப்பா இந்த இடத்துல ஒரு ஃபாக்ஸை வறுத்தெடுத்தாச்சுன்ட்டு நக்கல் பண்ணுவானுங்க. ஃபாக்ஸியோட ஆட்கள்ல ஒருத்தன் பாஸ்ன்ட்டு கிட்ட போவான். அந்த ஃப்ராக் கேப்டன் சாட்டிலே அடிச்சு பாஸ் நான் தாண்டான்பா. ஃபாக்ஸி ரொம்ப திணறி எந்திரிப்பான். உன்னோட வெப்பன்ஸ் மூலமா இங்க இருக்கவங்கள ஆள நினைச்சா கண்டிப்பா நீ ரவுடி கூட்டத்துக்கு வேணா தலைவனா இருக்கலாம், ஆனா இந்த ஷிப்புக்கு ஒரு கேப்டன் ஆளா இருக்க முடியாது. பேசாமனால இதெல்லாம் பாத்துக்க முடியலனா என் ஷிப்பையும் என் ஆட்களையும் என்கிட்டயே விட்டு போயிருன்பா. அவன் சாட்டையை வச்சு மூஞ்சிலே அடிச்சிருப்பான். லூஃபி வந்துட்டு டே மரமண்டைன்பா. ஃபாக்ஸி என்னோட பரிதாபகரமான நிலையை பார்த்தியா ஸ்ட்ரா ஹேட்ன்ட்டு, நான் கூட கடைசியா ஒரு மேட்ச் போட்டேன்ல அதான் என் மொத்த வாழ்க்கையிலயும் சூப்பரானதுன்பா. கையில ஆஃப்ரோ எடுத்து கொடுத்துருப்பான். லூஃபி ஸ்ட்ரா ஹேட்டை தூக்கி போடுவான் உசாப் கிட்ட. சாஞ்சி இதுக்கு வாய்ப்பே இல்லைன்பா. லூஃபி ஆஃப்ரோவோட இதை நான் பாத்துக்கிறேன் ஃபாக்ஸின்பா. இப்ப ஃபேங் ஃப்ராக் பைரட்ஸோட சேர்ந்து மோத நான் வந்திருக்கேன்பா. உசாப்பன் சாஞ்சி ஃபங்கியா இருக்குன்பாங்க. அந்த ஃப்ராக்கோட பைரட் நான் உன் கூட முதல்ல விரும்பல, அதுலயும் தலைக்கு 100 மில்லியன் பவுண்டி இருக்கு, அதனாலே நான் கூட சண்டை போட மாட்டேன்பா. ஃபாக்ஸி சிரிச்சுட்டு எந்திரிச்சு நீ இவனை தோக்கடிச்சா உன் தலைக்கு இவனோட பவுண்டிஸ் வாட்ச்மேனோட பவுண்டின்னு சேர்த்து 160 மில்லியன் பவுண்டி வரும். அது மட்டும் இல்லாம அவங்க ஷிப்ல மலக்கணக்கா தங்கத்தை கூச்சி வச்சிருக்காங்கன்பா. இதை கேட்ட நம்மளுக்கு ஷாக் ஆயிருப்பாங்க. நாம ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாக்கணும்பா. அந்த பக்கம் இருக்கவனு தங்கத்துக்கு ஆசைப்பட்டு சண்டைக்கு இறங்கிடுவானுங்க. ஒன்ஸ் கேனன் யூஸ் பண்ணுவோம் அதை ரிவர்ட் பண்ணி விட்டுருப்பான் லூஃபி. உசாப்பன் சாஞ்சி நம்மளும் களத்துல இறங்கலான்ட்டு இறங்கி இருப்பானுங்க. ஜோரோவை கத்தி வச்சு அட்டாக் பண்ணிருப்பாங்க. நாம இது எதுக்குன்பா. பார்த்தா ஒருத்தன் சுத்தி எடுத்துட்டு வந்துட்டு தங்கத்தை காட்டுங்கன்பா. ஜோரோ அவனையும் அடிச்சு போட்டு பார்க்க போனா மொத்த குரூவையும் காலி பண்ணணும் போலயன்பா. ஃப்ராகோட பேரட் என்கிட்ட மொத்தம் 500 பேர் இருக்காங்க, நீங்க வெறும் சிம்பிள் கவுண்ட்ல தான் இருக்கீங்கன்ட்டு மத்தவங்கள வர சொல்லுவான். ஃபாக்ஸியோட ஆட்கள் எங்களுக்கு கேட்கலின்பானுங்க. லூஃபி இப்ப நீ நானும் மட்டும்தான்பா. அவன் அதோ பாரு வெள்ளக்காக்கான்ட்டு போயிருவான். ஃபாக்ஸி அவன் என் பிரதர் மாதிரி, அவனால் மட்டும்தான் என்ன தோக்கடிக்க முடியும், வேற யாருனாலையும் முடியாது, முடிஞ்சா தப்பிச்சுக்கடா ஃப்ராக்ன்பா. அந்த பக்கம் ஜோரோ ஒருத்தன் கத்தியை வச்சு வெட்ட வரும்போது ஸ்வாட் கேட்ச் டெக்னிக் அப்ளை பண்ணலான்னு பாப்பான். சாஞ்சி பொடனிலேயே உதச்சிருப்பான். ஜோரோவோட தலையிலேயே அந்த ஹேண்டில் பட்டிருக்கும், அப்படியே புடச்சிருக்கும். ஏன்டா அப்படி பண்ண குக்குன்பா. சாஞ்சி நாமையை கீழே தள்ளி விட்டையில ஒரு லேடி எப்படிதான் ட்ரீட் பண்றதான்பா. ஜோரோ டே காப்பாத்தி விட்டுருக்கண்டான்பா. இதுக்கப்புறம் அவன் திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது இப்ப நான் ஸ்வாட் கேட்ச் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு பாப்பான். சாஞ்சி அவனை உதைக்கவும் ஜோரோ அவன் ஃபேஸ பிடிச்சிருப்பான். ஜோரோ கடுப்பாயிருப்பான், ஏன்டா நான் செய்ய நினைச்சது செய்ய விட மாட்டேடான்ட்டு. சாஞ்சி ஒழுக்கு மரியாதையே வந்து நாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுருன்பா. 2 பேரும் என்ன சண்டை போடணுமான்பானுங்க. இப்பதான் குறுக்க இருக்கவன நோட் பண்ணிட்டு முதல்ல அக்கட்டால போடான்னு அடிச்சு பறக்க விட்டுருப்பானுங்க. ராபின் இதை பார்த்துட்டு ஹியூமன் ஃபயர் ஒர்க்கான்பா. சாப்பர் பறக்குறாங்களேன்பா. உசாப் அந்த பக்கம் டாக்டருக்கு வயிறு வலிங்கவும் கிட்ட போய் என்னாச்சுன்னு பார்க்கலான்னு போவான். அவன் உசாப் அடிச்சு பறக்க விட்டு வயசான ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கணும்லன்பா. உசாப்க்கு வாயில ரத்தம் வந்து கையில எல்லாம் பட்டிருக்கோம். அவன் நான் டாக்டர் தான் பாக்குறேன்ட்டு கிட்ட வருவான். உசாப் வாயிலே அடிச்சு பறக்க விட்டு நான் டாக்டர்ஸை வெறுக்கிறேன்ட்டு இது வெறும் கெச்சப் ஸ்டாருன்பா. அந்த பெருசையா முதுகு வலிக்குதுன்ட்டு இருப்பான். உசாப் கிட்ட போய் பார்க்கும் போது அவன் குத்தி இருப்பான். இதுக்கப்புறம் லூஃபி விப் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். ராகோட பேரட் கையில சாட்டை வச்சிருப்பான்ல, அது மொத்தமா லூஃபியோட கால்ல சுருண்டுரும். இதுக்கப்புறம் பிஸ்டல் பண்ணி அடிச்சு காலி பண்ணிருப்பான். இந்த இடத்துக்கு ஃபாக்ஸி பவுச் அண்ட் ஹேம்பர்க் வந்திருப்பாங்க. லூஃபி ஜோரோ அண்ட் சாஞ்சி உசாப்பன் நாமி நிப்பாங்க. வந்தவன் கையை நீட்டும் போதெல்லாம் லூஃபி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, தேங்க்ஸ்லாம் வேணான்பா. பார்த்தா ஃபாக்ஸி ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கை நீட்டி இருக்க போலதானே இருக்கும். டக்குன்னு ஸ்லோ பீமை பயன்படுத்திட்டு நான் என்ன பண்ணி எனக்கு இந்த ஷிப்பை ஜெயிச்சு கொடுத்ததுக்கு நீ எனக்கு பண்ண அவமானத்துல மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. ஒன்ன காலி பண்ணி ஜோரோவை காலி பண்ணா என் தலைக்கு 160 மில்லியன் பவுண்டி வரும். அது மட்டும் இல்லாம அவன் ஷிப்ல தங்கம் இருக்குல்ல அதையும் தூக்க போறான்பா. எல்லாரும் வெறுத்து போயிருப்பாங்க. அவங்கள ட்ராப் டோருக்குள்ள மாட்ட வச்சிருப்பான். அப்படியே இந்த இடத்துல ஃபாக்ஸியோட சிரிப்போட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கடைசியா த காய் ஹூஸ் த க்ளோசஸ்ட் டு இன்வின்சிபிள் அந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.